நாங்க கிண்ணியாட எங்களுக்கு வந்த ட்ரிப்பை பத்தி உங்களுக்கு செல்ல ரமேஷ் அங்கல் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தாரு. இதுதான் கரவாலை போடுறதுன்ற நாங்க போய் பார்க்கோம். நாங்க இப்ப கிண்ணியா பால்ஸ் தான் பார்க்க போறோம். இப்ப வந்திர இடம் ட்ரிங்கோமலை நாவல் பேஸ். இங்கதான் போட்ல இப்படி ஃபர்ஸ்ட் டைமா பேசிக்கிற இப்படி போறது ஒரு வேற அனுபவம் தான். நாங்க நேவி மியூசியத்துக்கு தான் போக போறோம். சவுண்ட் பாருங்க. ආයහපත් කාලගුණික තත්ත්වයක තුනක් ලෙස හඳුන්වන්නේ. මේ අපි පහෙන් අපි මේ ලොකු අවිය විතරයි. அந்த ஸ்ரீலங்கா எப்படி இருந்து பார்த்தா அந்த வளைஞ்சடம் இருக்குதே அந்த இடத்துல நாங்க இங்க பீக்கிறோம். லைட்டுண்டா ஹொரர் மூவிஸ்ல வர மாதிரி தான் இருக்குது. பத்திரு பத்திரு போகுது. இங்க நிறைய பீரங்கிகள் எமோ கிரனேட்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குது. நாங்க இப்ப வந்திருக்கிறது நிலாவெளி பீச். கன்னியா ஹொட் வாட்டர் வெல்ல பார்க்கணும்னு சொல்றாங்க. நாங்க அதையாலும் போய் பார்க்கலாம். எஸ், மார்பிள் பீச் வந்தாச்சு. இது மார்பிள் பீச் அல்ல, இதுக்கு அங்காலதான் மார்பிள் பீச் இர. இங்க மார்பிள் பீச் வந்தா காலத்தா இர. வாங்க போலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இர, அதுக்குள்ள டக்குன்னு வரணும். பேசிக்கொண்டிருக்கல ஏண்டா இப்ப குளிக்கோணும் 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 போயிட்டு வரேன். இங்க இப்ப இருக்கிறது ஓட்ட மாவடியில மஜ்மனார்ல சூடு பாத்தீங்கன்னா சேனன்ற இடத்துல தான். நாங்க இப்ப பார்க்க போறது பாசிகோடா பீச். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் எனக்கு உங்களோட மிச்ச நேரம் பேசிக்கொண்டிருக்கலாம். பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆயிர விளையாடுறதுக்கு குளிச்சோணும் விளையாடணும் போயிட்டு வரேன். நாங்க இப்ப காத்தாங்குடி பள்ளிவாயல் ஜெருசலத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயல் மாதிரியே கட்டப்பட்டிருக்கோம். அங்கெல்லாம் போறது சான்ஸ் கிடைச்சல. இங்க யாரும் தொழுது பார்ப்போம். இன்னொரு பீச் வந்திருக்கிறோம், அதுதான் காத்தாங்குடி பீச். இந்த பீச்ல ஸ்பெஷல் என்ன முன்ன கேக்குறது தான் காத்தாங்குடி ஹெரிடேஜ் மியூசியம். இன்னைக்கு எங்க டின்னர் காத்தாங்குடி கடாஃபி ஹோட்டல்ல. நாங்க இப்ப இருக்கிறது கல்முனையில கடற்கரை பள்ளி வாயிலுக்கு முன்னுக்கு. நாங்க இப்ப கல்முனையில இருந்து அம்பாறைக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க இப்ப அம்பாறையில எரக்கான்ற கிராமத்துல தான் நிக்கிறோம். ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு எங்களோட ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் தான் வந்திரோம். அது எங்கண்டா கிண்ணியாக்கு. நாங்க கிண்ணியாட எங்களுக்கு வந்த ட்ரிப்பை பத்தி உங்களுக்கு செல்ல போறோம். கிண்ணியாக்கு போறதுக்கு முந்தையே இந்த இடத்துல சூரங்கன்ற இடத்துல இறங்கினோம் குல்ஃபி தின்றதுக்கு. உண்மையாவே இங்க இருக்க குல்ஃபின்டா சட்டப்படி இங்க நிறைய ஃபிளேவர்ஸ்லயும் குல்ஃபிகள் இரு. இங்க எங்க கேட்டாலுமே எங்க நல்ல சாப்பாடு எடுக்கணும்னு கேட்டா எல்லாரும் சொல்றாங்க மன்சூரா ரெஸ்டாரண்ட்ல தான் எடுக்கலும் உண்டு. அதனாலதான் நாங்க மன்சூரா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு எடுக்க வந்தோம். இங்க எல்லாமே ஹாட் வெரி பிஸியான கடை ஒன்றுதான் இது. ஒப்படம் டீ. இங்க ஃபெமிலிஸ்க்கு வேற செப்பரேட்டான இடம் இருக்கு. அங்க லேடிஸ் மீக்கிறதுனால நாங்க போய் வீடியோ எடுக்கல. இவர்தான் ரமேஷ் அங்கல் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தாரு. இவர்தான் கஸ்டமர் ரிலேஷன் ஆபீசர் முஃபாஸ்.
இவரும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் தந்த. நாங்க இப்ப சின்னக்கினிய மதுரசா ரோட்ல தான் நிக்கிறோம். இங்க நாங்க நேத்து நைட் தங்குறதுக்கு வந்திருந்தோம். எங்களோட சாச்சோட ஃப்ரெண்ட் உண்டு இங்க ஒரு வீட்டை ஃப்ரீயா தந்திருந்தாங்க. இங்க ஏசி வசதிகளோட அந்த ஊடிக்கு இப்போதான் கிண்ணியால 7 மணி. ஆனா இப்பயே இப்படி வெறுத்து கொட்டுது. இங்க ஏசி இல்லாம ஈக்கவே இயலாம். அந்த ஏசி ஊட்டத்துக்கு மிச்சம் ஜிசாக்கல்லா ஆயிரும். அந்த ஊட்ட வாங்க போய் பார்க்கலாம். எங்களோட வந்த மற்ற எல்லாரும் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தாங்க. அதுதான் நாங்க தங்கின வீடு. நாங்க இன்னைக்கு காலையில கிண்ணியால மீன் பிடிக்கிறத பார்க்க வந்தோம். இதுதான் கரவாலை போடுறதுன்ற நாங்க போய் பார்க்கோம். அங்க நேத்தே மீன் இழுத்துட்டாங்களாம், மீனெல்லாம் கொடுத்துட்டாங்களாம். அங்கேயா மீன் இழுக்கிறாங்க. இதுதான் கிண்ணியால ட்ரை ஃபிஷ் மார்க்கெட். இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஆனா வாசம் தான். இது கிண்ணியா பெட்டிக்லா ரோட்ல இருக்கிற ஒரு இடம். அங்கே கடலோரத்துக்கும் போய்த்து உங்களுக்கு பார்க்கலும் கருவாடு காத்துருது. வாசம் உண்டா சூப்பர் ஐக்கி. நாங்க இப்ப கிண்ணியா பாலத்தை தான் பார்க்க போறோம். பின்னிக்கிற கலப்போ அதுக்கு தான் பாலம் போட்டிடுறாங்க. முந்தி காலத்துல எல்லாரும் ஃபெரியில தான் பேத்து கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப கவர்மெண்டால பாலம் போட்டுறதுனால நாங்க வேண்டாம் வந்தோம். வாங்க போய் அந்த பாலத்தை பார்க்கலாம். இந்த பாலம் சவுதி கவர்மெண்டால தான் டொனேட் பண்ணப்பட்டோம். இதுதான் இலங்கையில மிக நீளமான பாலமாம். வாகனத்துல வைத்தும் பாலம் முடியுதுல அப்படின்டா பாருங்களே. நான் இப்ப இந்த பாலத்துக்கு நடுவாலதான் போக போறேன். சிறுவர்களும் பெண்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். நான் இதை என் ஓன் ரிஸ்க்ல செஞ்சு பாக்குறது. முந்தி காலத்துல இந்த பாலம் இல்லாத டைம் எல்லாரும் உசுறு பனைய வச்சு ஃபெரியில தானே இந்த கலப்பை கலந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, இந்த நாய் கூட இந்த பாலத்தை தாண்டி வந்திருக்கு.
நாங்க இப்போ வந்திர இடம் ட்ரிங்கோமலி நாவல் பேஸ். இங்க எல்லா இடத்தையும் வீடியோ பண்ண விடுறாங்க இல்ல, ஆனா எங்களுக்கு வீடியோ பண்ண விடுற இடங்களை உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறோம். வாங்க போலாம். நாங்க இப்ப ட்ரிங்கோமலியில நாவல் பேஸ்ல தான் நிக்கிறோம். இங்க நாங்க நாவல் க்ரூஸ்ல போட்ல ஃபுல்லா ஹார்பர் ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு கீழே பார்த்தா விளங்குதோ தெரியும், நிறைய பெரிய மீன் நிக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு போட்ல ஏறினோடனே ஒரு பயம் வைக்கல, ஆனா சேஃப்டி ஜாக்கெட் தந்தது பிறகுதான் அப்படி பயம் வைக்கு. எங்களுக்குன்னா நீயும் தெரியும், அல்லாட மேல பார்த்து போட்டுப்போம். இன்றைக்குதான் போட்ல இப்படி ஃபர்ஸ்ட் டைமா பேசிக்கிறேன். இப்படி போறது ஒரு வேற அனுபவம் தான். அது மட்டும் இல்ல, ஜாலி பண்ணும் தான், ஆனா பயமும் தான். ஆனா அவங்க ஒரு பார்த்தா என்ன விளங்கும், அதுதான் ட்ரிங்கோமலி ஹார்பர், நேச்சுரல் ஹார்பர். பாருங்க. எஸ், உண்மையாவே இப்படி ஒரு போட் ரைட் போறது ஒரு விசித்திரமான அனுபவம் தான். அது மட்டும் இல்ல, கீழே தண்ணியை பார்த்தா அது வேற என்னமோ கலர், அப்படி பசந்தாயிருக்கு. உங்களுக்கு விளங்குவோ தெரியா, மீனுண்டா நிறைய மாதிரி மீன்கள் இருக்கு. ஜீலா மீனுக்கு நிறைய மீன் இருக்கு. அக்வாரியத்துக்கு போறதுக்கு பதிலா இங்க வந்தா சரி. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஜாதி மீன் இருக்கு. இங்க பார்த்தா கருப்பு கலர் யோதுகுரா மாதிரி சின்ன மீன் இருக்கு. அங்கள பார்த்தா அதே மாதிரி பெரிய மீன் இருக்கு. இங்க மீனால் மட்டுமல்ல, நண்டுகளும் நிறைய இருக்கு. இப்ப நாங்க நேவி மியூசியத்துக்கு தான் போறோம். போறதுக்கு முந்தையே வெளியவே ஒரு திமிங்கலத்தை முள்ளு கூடு வச்சிருக்கு. பாருங்க, பெரிய சைக்கி. திமிங்கலத்துல நாக்கு தொங்குற மாதிரி இருக்கு. திமிங்கலத்துக்கு என்ன விழுங்கரமான்னு பாக்கும். தலைப்படுது, விடுங்கல மாதிரிதான் இருக்கு. இங்க காட்டுக்குள்ளுக்கால மிச்சம் தூரம் போறதுக்கு இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல ஏஆர் ரைபிள் கிளப் இருக்கு. அங்க ஷூட் பண்றதுக்கு எங்களுக்கும் சான்ஸ் தரான்னு பாப்போம். இங்க ஷூட் பண்ணலும், ஆனா ஷூட் பண்ண போனா லேட் ஆகும் மாதிரி இருக்கு. அதனால நாங்க போறோம். අයහපත් කාලගුණික තත්ත්වයකදී නෞකාවට ජැටිය වෙත ළඟා වීමට නොහැකි නම් తాවකාලිකව මහමුහුදේකට ගසා තබා ගැනීම සඳහා මේ බෝයාවන් භාවිතා කරනවා. ඒ වගේම නෞකා ගමනාගමන මාර්ගයන් පෙන්වීම සඳහා මේ බෝයාවන් භාවිතා කරනවා. මේ බ්‍රිතාන්‍ය නාවික හමුදාව භාවිතා කරපු බෝයාවන්.
සතුරු නෞකා විනාශ කිරීම සහ ආචාර වෙඩිමුර තබා ගැනීම සඳහා මේ අවිය වලට රාත්‍රල් දෙකේ අවිය සහ තුනේ අවිය කියලා නම් තබලා තියෙන්නේ අතීතයේ බර ගණනය කරලා තියෙන රාත්‍රල් වල. එම නිසා මේ අවියකට දාන උණ්ඩේ බර තමයි රාත්‍රල් දෙකක් සහ රාත්‍රල් තුනක් ලෙස හඳුන්වන්නේ. මේ අපි පහෙන් අපි හතරක් දැනට භාවිතයෙන් ඉවත් කරලා තියෙනවා. ඒකට හේතුව දැනට නාවික හමුදාවේ නෞකාවල නවීන අවියවද භාවිතා කරන නිසා. දැනට භාවිතා කරනවා මේ ලොකු අවිය විතරයි. නාවික හමුදාවේ තියෙනවා 3 වන වේග ප්‍රහාරක යාත්‍රා කියලා යාත්‍රා විශේෂයක්. මේ වේග ප්‍රහාරක යාත්‍රාවල ඉදිරිපස ප්‍රධාන අවිය විදිහට තමයි මේ ලොකු අවිය භාවිතා කරන්නේ. මේ අවියට කියනවා 37 mm twin barrel gun කියලා. කිලෝ 3200ක් බරයි වෙඩි තියන්න පුළුවන් උපරිම දුර මීටර් 8500ක් වෙඩි තැබීම සඳහා 7 දෙනෙක්ගේ යුත් කණ්ඩායමක් අවශ්‍ය වෙනවා. 1961 චීනයේ තමයි අවිය නිෂ්පාදනය කළේ. සැපයුම් යාත්‍රාවක් නෙවෙයි. 1995 ජූනි 4 වන දින මේ ත්‍රිකුණාමල වරාය සිට යාපනයේ කාංකසන්තුර වරාය දක්වා ගමන් කරමින් තිබූ මොහොතේ කාංකසන්තුර වරාය පේනමානයේදී මේ දෙවෙනි ඡායාරූපයෙන් පේන මුහුදු බෝම්බයක් උපයෝගී කරගෙන මේ යාත්‍රාව විනාශ කරනවා. මේ මුහුදු බෝම්බේ යාත්‍රාවේදී යට කොටසට දැඩි හානි සිදු වී ඇති ආකාරය. නැවතත් දුඹ කරාදාරින් මේ යාත්‍රාව ගොඩට ගන්නවා. මේ යාත්‍රාවේ තිබිච්ච පොප්ලර් එකක් තමයි මේ දැක ගැනීම සඳහා තියලා තියෙන්නේ. මේ සී ඩාන්සර් කියන ට්‍රක් යාත්‍රාවේ මේ වගේ අවර පෙති දෙකක් තිබුණා සුදු යකඩෙන් තමයි නිර්මාණය කරලා තියෙන්නේ. ලංකා නාවික හමුදාවේ තිබුණා යුද නෞකාවක් පරාක්‍රම බාහු කියලා. මේ පරාක්‍රම බාහු කියන යුද නෞකාවේ මේ වගේ එන්ජින් 4ක් තිබුණා. මේ එක් එන්ජින් එකක් කිලෝ 9500ක් බරයි. එන්ජින් එකෙන් පිට වෙන බලය අශ්ව බල 2500ක්. මේ නව ගමන් කරන්න පුළුවන් උපරිම වේගයේ පැයකට නාවික සැතපුම් 28ක වේගයකින්. නාවික සැතපුම් එකක් නැත්නම් මුහුදු සැතපුම් එකක් කියන්නේ මීටර් 1852ක්. 2004 සුනාමින වෙලාවේ ගාලු වරාය තමයි මේ පරාක්‍රම බාහු කියන නෞකාව නැංගුරම්ලා තිබුණේ. මෙහිදී තාවාසනාවන්ත ලෙස සුනාමි රටස් වෙලා මේ නෞකාව මුහුදුපත් වෙනවා. මේ නෞකාවේ තිබිච්ච පොප්ලර් එකක් තමයි මගේ දකුණු අත පැත්තෙන් මේ කළු පාටින් තියෙන්නේ. සිරිමාවෝ බණ්ඩාරනායක මැතිනියට සෝවියට් රුසියන් ආණ්ඩුවෙන් නෞකාවක් පරිත්‍යාග කරනවා. මේ නෞකාව නාවික හමුදාවට ලබා දෙනවා. නාවික හමුදාව සමුද්‍ර දේවී නමින් අධිකාරියට පත් කරලා භාවිතා කරනවා. කාන්තා නමකින් අධිකාරියට පත් කරපු එකම නෞකාව තමයි නාවික හමුදාවේ මේ සමුද්‍ර දේවී කියන නෞකාව. මේ නෞකාවෙත් මේ වගේ එන්ජින් 3ක් තිබුණා. ගමන් කරන්න පුළුවන් උපරිම වේගය පැයකට නාවික සැතපුම් 40ක වේගයකින් විශේෂත්වයක් තියෙනවා. මේ එක් එන්ජින් එකක පිස්ටන් 56ක් තියෙන නිසා අධික තෙල් දහනයක් වෙනවා. සහ අමතර කොටස් වල තිබීම හේතුවෙන් 1985 ශ්‍රී ලංකා නාවික හමුදා භාවිතෙන් මේ නෞකාවත් ඉවත් කරලා තියෙනවා. 1995 ජූලි 14 වන දින යාපනයේ කාංකසන්තුර වරායේ නැංගුරම්ලා තිබෙන අවස්ථාවේ LTD සංවිධානයේ මුහුදු කිමුදුන්කරුවන් දෙදෙනෙකු පැමිණ පල්ලෑ ඡායාරූප පෙළේ 3 වෙනි ඡායාරූපයට සමාන මුහුදු බෝම්බයක් උපයෝගී කරගෙන මේ යාත්‍රාවත් විනාශ කරනවා. මේ මුහුදු බෝම්බේ යාත්‍රාවේ පසුපස කොටසට තමයි හානි සිදු වෙන්නේ. දෙවෙනි ඡායාරූපෙන් දැක්වෙන්නේ යාත්‍රාව වඩා ගිලී තිබෙන ආකාරය. හතරවෙනි ඡායාරූපෙන් දැක්වෙන්නේ යාත්‍රාවේ පොප්ලර් එකකට වෙලා තියෙන හානිය සහ නෞකාවේ පිටිපස්සේ බඳට වෙලා තියෙන හානිය. මේ නෞකාවේ තිබිච්ච අනිත් පොප්ලර් එක තමයි මේ රතු පාට කණුවට පිටිපස්සෙන් තියෙන්නේ. පොප්ලර් එකකින් කරන්නේ පොප්ලරේ දකුණට කරගෙද්දී යාත්‍රාවක් ඉදිරියට ගමන් කරනවා. පොප්ලරේ වමට කරගෙද්දී යාත්‍රාවක් පසුපසට ගමන් කරනවා. මේ රඩරේ නැමැති රතු පාට යකඩ කුට්ටියෙන් කරන්නේ යාත්‍රාවක් වමට හෝ දකුණට හරවා ගැනීම. මෙයා හයිඩ්‍රොලික් ආධාරයෙන් තමයි ක්‍රියා කරන්නේ. නෞකාවේ සුක්කානම් මැදිරියට මෙයා සම්බන්ධ කරලා තියෙනවා. මේ සුක්කානම වමට දකුණට හරවද්දී මේ රඩරේ කියන කොටසත් වමට හෝ දකුණට හැරෙනවා. මේ දෙකම නෞකාවේ පිටිපස්සේ වතුරේ යට මේ ආකාරයටමයි සම්බන්ධ කරලා තියෙන්නේ. අර පොප්ලරෙන් කරකලා යන වතුර පාර මේ රඩරේ හරවද්දී වතුර පාර හැරෙන නිසා නැවේ ඉස්සරහත් එක පැත්තකට හැරිලා ගමන් කරනවා. මේ ආකාරයට තිබුණොත් නැව කෙලිම ගමන් කරනවා. කොහෙටවත් හැරෙන්නේ නැහැ. ஆக்கிரத்துக்கு சும்மா இருந்தாலும் தட்டினா சவுண்ட் பாருங்க. අඩියල සිමන්දි මුහුදු බෝම්බ 3ක්. මේ තියෙන බ්‍රිතාන්‍ය නාවික හමුදාව දෙවන ලෝක යුද්ධ සමයේ මේ ත්‍රිකුණාමල වරාය පාලනය කරද්දී බ්‍රිතාන්‍යවරු භාවිතා කරපු මුහුදු බෝම්බ 3ක්. මෙතන තියෙනවා පාට දෙකක් වගේ මුහුදු බෝම්බ දෙකක්. මේ දෙකට කියනවා ග්‍රවුන්ඩ් මයින් කියලා. මේ ග්‍රවුන්ඩ් මයින් කියන මුහුදු බෝම්බ භාවිතා කරන්නේ විශේෂයෙන්ම දිය යටින් පැමිණෙන යාත්‍රා විනාශ කිරීම සඳහා. ඒ කියන්නේ සබ්මරීන් යාත්‍රා විනාශ කිරීම සඳහා. මේ වගේ නෞකා විනාශ කරන්නත් පුළුවන්. මෙයා වරාය පිවිසුම් මාර්ගවල ස්ථිර වශයෙන්ම මුහුදු පතුලේ තැම්පත් කරන්න ඕනේ. තැම්පත් කරාට පස්සේ
මෙයා අසලින් ගමන් කරොත් නෞකාවක් හෝ සබ්මැරිනයක් සබ්මැරින් නෞකාවලින් පිට වෙනවා ශබ්ද තරංග දෙවන තරංග චුම්බක තරංග. මේ තරංග උපයෝගී කරගෙන තමයි මේ මුහුදු බෝම්බ ක්‍රියාත්මක වෙන්නේ. මෙයාගේ ඇතුලේ තියෙනවා සෙන්සර් පද්ධතියක්. මෙයා ළඟින් යද්දි මෙයාට දැලිලා තමයි ක්‍රියාකාරීත්වය ආරම්භ වෙන්නේ. මෙතන තියෙනවා මුහුදු බෝම්බයක්. මේකට කියනවා මෝරට් මයින් එකක් කියලා. ශ්‍රී ලංකා නාවික හමුදාව මුහුදු බෝම්බ භාවිතා කරන්නේ නැහැ. LTT සංවිධානයේ මේ හා සමාන මුහුදු බෝම්බ වැඩි දියුණු කරලා භාවිතා කරලා අපේ නෞකාත් විනාශ කරා. ඔයාලට පේනවා මේ මුහුදු බෝම්බේ වටේට සිදුරු වගේක් තියෙනවා. මේ සිදුරු වලින් තවත් අඩියක් විතර දිගට බටයක් වගේ සම්බන්ධ කරලා තියෙනවා. මේවට කියනවා ස්විච් ඕන් කියලා. ඇතුලේ තියෙන අධි බලති වෙඩි බෙහෙත්. නැත්නම් high explosive තමයි ඇතුලේ කපඩා කරලා තියෙන්නේ. යට තියෙන යකඩ පුට්ටියට කියනවා කේබල් ලොකර් එක. මේ කේබල් ලොකර් එකත් මුහුදු පතුලේ තැම්පත් කරලා කේබල් එක ආධාරයෙන් මේ මුහුදු බෝම්බේ ජලය මතු පිටට සම්බන්ධ කරන්න ඕනේ. සම්බන්ධ කරාට පස්සේ නෞකාවක් ඇවිල්ලා මේ වටේ තියෙන ස්විච් ඕන් එකේ ගැටීමෙන් මෙයත් විනාශ වෙනවා, ගැටෙන නෞකාවත් විනාශ. සම්බන්ධ වෙන අතු ගංගා තුනක් ඔස්සේ මේ අතු ගංගා තුනට කියනවා ගංගේ, ගිංගේ, උප්පාරු කියලා. ඉන්න අතු ගංගා දෙකක් වලට මේ ටවර් රෙකෝඩර් දැක ගැනීමේ හැකියාවක් තියෙනවා. ඒ වගේම ලංකාවේ දීගම පාලමනේ කින්නියා පාලමත් මේ ටවර් රෙකෝඩරදී දැක ගැනීමේ හැකියාවක් තියෙනවා. තවත් අක්කර 6ක් විතර තියෙනවා මේ කෞතුකාගාරය වලට බලන්න. நாங்க இப்ப இந்த டவரை ஏறி பார்க்க போறோம் வாங்க. இந்த டவரை ஏறினா முழு ஹார்பரையும் பார்க்கலாமா? வாங்க மேல போய் பார்க்கலாம். இங்க நிறைய கெஜமெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படி ஷிப் ஓட்டுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டேஞ்சரான வடிதான். பார்த்தாண்டா சுற்றி வேற லெவல். இங்கிருந்து பார்த்தா ஹார்பர் மட்டுமல்ல, அதுக்கும் மங்கள விளங்குற மாதிரி இருக்கு. அந்த ஸ்ரீலங்கா எப்படி இருந்து பார்த்தா அந்த வளைஞ்சடம் மிக்குதே, அந்த இடத்துல நாங்க இங்க இப்ப இருக்கிறோம். அங்க பார்த்தாண்டா விளங்கும் அத வளைஞ்சடம் எல்லாம் மீக்குது. அங்க பெரிய ஷிப் ஒன்று மிக்குது. பின்னுக்கால பார்த்தா இன்னொரு சின்ன ஐலண்ட் ஒன்று மிக்குது. உண்மையாவே வேற லெவல். உண்மையாவே வேற லெவல். இங்க வந்தா நஷ்டமே இல்ல. இங்கிருந்து பார்த்தா தண்ணி வெள்ளை கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர் 3 கலர்ல விளங்குது. அந்த மாதிரி ரிவர்ஸ்ல தான் இறங்கிக்கும். இது ஆயுதங்கள் ஸ்டாக் பண்ற இடமா? வாங்க போயிட்டு பார்க்கலாம் ஆயுதங்கள் ஈக்காண்டு. இது ஒரு பங்கர், ஆயுதங்களை ஸ்டாக் பண்ற ஒரு பங்கர். லைட்டுண்டா ஹொரர் மூவிஸ்ல வர மாதிரி தான் இருக்குது. பத்திரு பத்திரு போகுது. ஆனா இங்க வெளியே விட உள்ள கூலா இருக்கு. இங்க நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வைக்கிற ஸ்னைப்பர்ஸ் அது மாதிரி நிறைய கன் எல்லாம் வைக்குது. இதுதான் ஆயுத கெடுங்கு மாதிரி இருக்கு.
இப்ப நாங்க ஆயுத கணக்கு விட்டு வெளியே போறோம் வாங்க. இங்கேயும் சின்ன சின்ன பங்கர்ஸ் எல்லாமே இருக்கு, ஆனா மூடிக்கு. இங்க நிறைய பீரங்கிகள், எமோ, கிரனேட்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, பெரிய பீரங்கியான மீக்கு அதாய்க்கு. குண்டு உள்ள போல சுத்தி போறவங்க தான் செஞ்சிராங்க. இந்த குண்டை தூக்கி போங்க, தூக்கேல மாண்டே. தூக்க முடியல, அப்படி கஷ்டம். தூக்கி பார்ப்போம். இன்னும் நிறைய வீடியோ எடுக்க இருந்தாலும் பேட்டரிலோ அதனால் எடுக்க முடியலை. அதனால் இந்த செஷனை இதோட முடிச்சுக்கணும். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது நிலாவெளி பீச். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமைக்கும் நல்ல ஃபேமஸான பீச் தான் இது. கல்கிஸ்ஸா பீச் மாதிரி நல்ல ஃபேமஸான பீச். வளமையா இங்க நிறைய க்ரௌட் இருக்கும். ஆனா இன்றைக்கு ஏதோ தெரியல, க்ரௌடே காணும். அங்கதான் பீச். உங்களுக்கு தெரியும், வாராக்களை டார்கெட் பண்ணி 2 சைட்லயும் கடை போட்டிடுறாங்க. க்ரௌட் குறவுன்னு சொன்னாங்க, ஆனா பார்த்தா அப்படி விளங்கல. காத்துண்டா வேற லெவலா வீசுது. உண்மையாவே ஒரு அழகான சூப்பர்பான பீச் தான் இது. இங்க க்ரௌட் கூட தான், அது பிரச்சனை இல்ல. நான் தான் இன்றைக்கு என் ஃபுல் டே இங்க தான் கழிச்சிட்டேன். போய் எடுத்துனே அப்படி வா போ அப்படி வா ஆமா நானே அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு நிலாவெளி பீச்சில் குளிக்க கிடைக்கல. எங்களுக்கு பொறுப்பாய்ந்தவங்க அவங்க க்ரௌட் கூடண்டு வந்துட்டாங்க. இப்போ கன்னியா ஹொட் வாட்டர் வெல்ல பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதையாலும் போய் பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஹொட் வாட்டர் வெல்ல டார்கெட் பண்ணி நிறைய 2 சைட்லையும் கடல் போட்டிருக்கு. இங்க நிறைய டூரிஸ்ட் மாரும் வராங்க. நிறைய வித்தியாசமான சாப்பாடு பொருளாலும் இருக்கு. இங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகணும். வெளிநாட்டவருக்கு 100 ரூபா, உள்நாட்டவர்களுக்கு 50 ரூபா. வரக்காட்டியம்டா நிறைய பில்டப் ஹண்டாயிக்கு கிணத்தை தான் காணும்.
ஃபில்டர் போடவா மாத்திடுடா சூடா இதுலயே மதே கேட்டேன் தண்ணியோட சூடு செக் பண்றேன் இதுதான் நகவே சூடு இங்க டோட்டலா 7 கிணறு இருக்கு ஒவ்வொரு கிணறும் ஒவ்வொரு அளவு ஹீட் உண்மையா சொல்லணும்டா இந்த காலத்துல எங்க வீட்டு ஸ்டஃப் டேங்க்ல வர தண்ணிய இதை விட ஹீட் உண்மையாவே ஒரு வித்தியாசமா நான் சொன்னேன் அடுத்தது மார்பிள் பீச் தான் வாங்க போலாம் எஸ் மார்பிள் பீச் வந்தாச்சு இது மார்பிள் பீச் அல்ல இதுக்கு அங்காலதான் மார்பிள் பீச் இங்க மார்பிள் பீச் வந்தா காலத்தா வாங்க போலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அதுக்குள்ள டக்குன்னு வரணும் வாங்க என்னடா வழியில வேலையை போட்டிற பிரச்சனை இல்லை வாங்க பாஞ்சு போலாம் பாஞ்சு இதுதான் மார்பிள் பீச் ரெண்டும் அழகான பீச் அப்படி பசுந்து ஆனா என்ன ஓட்டு எதுக்குன்னா நிலாவெளி பீச் தான் ஏண்டா அதுல தான் அழகு கூட அலையில குளிச்சாதான் பீச்ல குளிச்சிற மாதிரியே இல்ல இதுல எல்லாம் குளிச்சா பீச்ல குளிச்சிற மாதிரியே இல்லை ஏண்டா அலையே இல்லை செம்ம கிரவுட் கிட்டவா மேலாமைக்கு எழுமானு பாப்போம் வாங்க மிச்ச நேரம் பேசி கொண்டிருக்கல ஏண்டா இப்ப குளிக்கோணும் 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 போயிட்டு வரேன் நாங்க இப்ப இருக்கிறது ஓட்டமாவடியில மஜ்மா நகர்ல சூடுபத்தின சேனன்ற இடத்துல தான் இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் என்று சிலாக்களுக்கு தெரியும் சிலாக்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம் அது என்னன்னு வாங்க சொல்றேன் இந்த மஜ்மா நகர் எதுக்கு ஃபேமஸ்ன்றா எவ்வளவு பேர் கொரோனாவால மரணம் அடைஞ்சு அடக்கிறதுக்கு இடமில்லாம தவிச்சு கொண்டிருக்கோளே இவங்க மட்டும்தான் எங்க ஊர்ல வந்து அடக்குங்கன்னு சொன்னாங்க இங்க முஸ்லிம்களை மட்டுமல்ல அடக்கம் செஞ்சாங்க வாங்க போய் மையவாடியை பார்க்கலாம் இதுதான் அந்த மையவாடி
இந்த இடத்துல மொத்தமா 2986 முஸ்லிம் ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அந்த ஒவ்வொரு ஜனாசாக்கும் அல்லாஹ் ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும் என்று நானும் துவா செஞ்சு கொள்றேன், நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, இவ்வளோ ஜனாசாக்களை அடக்கிறதுக்கு இடங்கள் எல்லாத்தையும் கொடுத்த ஊர் மக்களுக்கும் துவா செஞ்சுக்கோங்க. அவங்க இம்மேலையும் மறுமையிலையும் வெற்றி அடையணும்னு துவா செஞ்சுக்கொள்ளும். நானும் துவா செஞ்சு கொள்றேன், நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இவர் தான் அல்ஃபதா அங்கல். இவர் முதலாவது மழை தடக்கையிலிருந்து இப்போ வரைக்கும் இங்கதான் நிக்கிறாரு. இவர் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து தந்தாரு. இவருக்கு ஜஸாக். எந்த ஊரு? நல்ல மாஷா அல்லாஹ். நாங்க இப்ப பார்க்க போறது பாசிகோடா பீச். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் எனக்கு உங்களோட மிச்ச நேரம் பேசிக்கொண்டிருக்கலாம். பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிற விளையாடுறதுக்கு குளிச்சோணும், விளையாடணும். போயிட்டு வரேன். இதுதான் பாசிகோடா பீச். உண்மையாவே ஒரு அழகான சூப்பர்பான பீச் தான். இதே திருப்பி செல்ல நினைச்ச வானம் இதைத்தான் திருப்பி செல்ல வேண்டி ஈக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் பேசிக்கொண்டிருக்க டைம்ல குளிச்சு போனோம். போயிட்டு வரேன். நாங்க இப்ப ஊர் தான் காத்தாங்குடி. இந்த ஊர் தான் ஆகவே சரணர்கடி கூடிய ஊர். எங்க பார்த்தாலும் கடைகளும் மக்களும் ஆயிக்கு. என்டரகோலி பெரிய ஒரு தோரணம் போடப்பட்டிருக்கு. ரோட் நடுவில் ஈச்சப்பழ மரங்கள் நாட்டப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் பாட்டு கொண்டு வாங்க. நாங்க இப்ப இருக்கிறது காத்தாங்குடியில அல் அக்ஸா பள்ளிவாயலுக்கு முன்னுக்கு. இந்த பள்ளிவாயல் ஜெருசலத்துல இருக்கிற அல் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயல் மாதிரியே கட்டப்பட்டிருக்கோம். அங்கதான் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சல. இங்க யாரும் தொழுது பார்ப்போம் வாங்க. மற்ற பள்ளி வாய்கள் மாதிரி இல்லாம வெளியே மிங்க டைல் பிடிச்சப்பட்டிருக்கு. ஈச்சப்பழம் மரங்கள்னு நாட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கே பார்த்துக்கொள்ள இது ஒரு அழகான அமைதியான சூழல். பள்ளிக்குள்ளே வீடியோ பண்ணல மாதிரி இருக்கு. பண்ணி பார்ப்போம் வாங்க.
உண்மையாவே ஒரு பிரம்மாண்டமான பள்ளிதான். 1 2 3 மூணாவது ஃப்ளோர் இருக்கிறேன்னு நினைச்சிறேன். இது பிரம்மாண்டமா இருக்குது. அது லைட் ஷேட். அதை வச்சே பார்க்கல எவ்வளவு பெரிய பள்ளின்னு. மேல பாருங்க, மேல நிக்கிற வேலைப்பாடெல்லாம் கையாலே செஞ்சாங்களாம். அந்த காலத்துல அரசர்கள் செய்யற வேலை. அந்த காலத்துல அரசர்கள் செஞ்ச வேலை நம்ம மேலாமைக்கு இந்த காலத்துல. திரும்ப இன்னொரு பீச் வந்திருக்கிறோம். அதுதான் காத்தாங்குடி பீச். இந்த பீச்ல ஸ்பெஷல் என்னன்னா, இது நைட் பீச்னா அழைக்கப்படுற. ஏண்டா இங்க ராவேக்காம எல்லாரும் கெதர் ஆகுற. இப்படா ஒத்தரையுமே காணல, 2 3 நாய் தான் நிக்கு. இந்த பீச்ல மத்த பீச்கள் மாதிரி இல்லாம நல்லாவே காத்தடிச்சுது. நாங்க இங்க பக்கத்துல ரூம் எடுத்திக்கிறோம். நாங்களும் எங்களோட வந்தாக்களும் மட்டும்தான் இங்க லீர. அது மட்டும் இல்ல, சில நாய்களும் மீற. ஆனா நாங்க இந்த ராவுக்கு இன்ஷால்லா உங்களுக்கு காட்டுறோம். இப்ப நேரம் 6 மணி பிந்துட்டு இப்பே பீச் ஃபுல்லா ஆக்களா தான் இருக்கிறாங்க. எல்லாரும் கூடி கூடி வந்து பேசி கொண்டிருக்காங்க. என்னத்தையும் பேசுறேன்னு தெரியா. நாங்களும் எங்களோட பாட்டியை கூட்டிக்கணும் வந்து பேசத்தான் இருக்கு. அவ்வளவு கஷ்டம் இல்ல. அந்த விலாஸ்ல தான் நாங்க நின்றுக்கிறோம். சரியான பேசக்கொள்ளே பாங்கு சொல்றாங்க. எடுக்கும் போட்டு போடு போட்டு போடு போட்டு. முன்ன கேக்குறதுதான் காத்தாங்குடி ஹெரிடேஜ் மியூசியம். இதைத்தான் உங்களுக்கு காட்ட வந்தேன். அன்பார்ச்சுனேட்லி ஒரு ராங் இன்ஃபர்மேஷனால உங்களுக்கு காட்டலாம் போயிட்டு. ஒரு என்டி சென்னா 8:30 தான் மூடுறேன். ஆனா நாங்க இப்ப 7 மணிக்கு எல்லாம் வந்தா அது மூடிக்கு. அன்பார்ச்சுனேட்லி இதை மட்டும் நீங்க வந்து பாத்து. சரி, மியூசியம் தான் மூடி. சைட்ல பர்கர் கிங்ல தின்னுட்டு போட்டு போயிட்டு பார்த்தா எல்லாரும் முடி வெட்டி கொண்டிரு. பார்த்தா அது பர்கர் கிங் அல்ல, பாபர் கிங். நாங்க இப்ப இருக்கிற இடம் தான் காத்தாங்குடி
மீரா கிராண்ட் ஜும்மா மஸ்ஜித். இது ஒரு ஃபேமஸான பள்ளி. ஏன் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. 1990 8ஆம் மாதம் 3ஆம் தேதி LTT பயங்கரவாதிகளால வெள்ளிக்கிழமை இஷா தொழுது கொண்டே சுட்டு கொல்லப்பட்டாக்கள பேர் தான் இங்க தந்தீர. மொத்தமா 103 பேர் ஷஹீதாக்கப்பட்டீர. அதுல 78 பேர் இந்த பள்ளியில ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. மத்த எல்லாரும் ஹுசைனியா பள்ளி வாயில ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் சோனத்தை கொடுக்கொண்டு துவா செஞ்சுக்கணும். பாருங்க இந்த பள்ளி எவ்வளவு பெருசுண்டு. LTT பயங்கரவாதிகளால சுடப்பட்ட புல்லட் அச்சிகள் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். சொஹரை இப்படி உடையுதுன்னா தொழுது கொண்டே மனுஷன் மேல ஓட்ட எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. மௌத்தாகின எல்லாருக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து சோனம் செல்வன் நான் துவா செஞ்சு கொள்றேன். நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. இன்றைக்கு எங்க டின்னர் காத்தாங்குடி கடாஃபி ஹோட்டல்ல. நாங்க இப்ப இருக்கிறதும் அதே காத்தாங்குடி பீச்ல தான். இப்ப நேரம் காலையில 5:30 மணி ஆகுது. ஒருத்தருமே பீச்ல இல்ல. நல்ல வெளிச்சமைக்கு இங்க காகங்கள் மட்டும்தான் வந்து நிக்கு. நேத்து வந்தாக்கால் குப்பைகளை போட்டு போனிருந்தா அதை கிளியர் பண்றதுக்கு தான் காகங்கள் வந்திக்குமோ தெரியா. உங்க 2 பேர் போட்டு கிட்டிடுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. மீன் பிடிக்க போறாங்களோ தெரியா. ஒரு ஆள் வாராரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்டு பார்ப்போம். இவங்க மீன் பிடிக்கத்தான் போறாங்களா. அவங்களோட முகம் படுறதுக்கெல்லாம் வீடியோ எடுக்க வாழணும்னு சொன்னாங்க. அதனால அவங்களோட முகம் படாம மற்றதெல்லாம் காட்டுறோம். இவர் மீன் பிடிக்க போக வந்தில்ல. இவர் மீண்ட வாசத்துக்காக இங்க வந்தில்ல. அவங்க வைத்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு விளங்குதோ தெரியா. அவங்க போறதோட சூரியன் வராது. கொஞ்சம் நல்லா கிடக்கு அங்கால கொஞ்சம் நல்லா. 4 பேர் போட்டை தள்ளி கொண்டு இருந்தாங்க. அதுல 3 பேர் ஏறி போயிட்டாங்க. ஒருத்தர் ஈந்தாரு. அவங்களோட நாங்க பேசிக்கொண்டு போலதான் தெரியுது. அது 3 பேரும் இவரோட வாகனம். நாங்க இப்ப இருக்கிறது கல்முனையில கடற்கரை பள்ளி வாயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற. இங்க கல்முனையில கடற்கரை பள்ளி வாயில மட்டும்தான் பாக்குறதுக்கு இருக்கிறான். வாங்க பாத்துட்டு போவோம். துர்ரா
நாங்க இப்ப கல்முனையில இருந்து அம்பாறைக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். 2 சைட்ல கடல் மாதிரி வயல் பச்சை பசேலுன்னு இருக்கு. கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியா இருக்கு. நாங்க இப்ப அம்பாறையில எரக்கான்ற கிராமத்துல தான் நிக்கிறோம். இங்க வந்து பார்த்தா தான் விளங்குது ஒரு பெரிய அழகான குளம் ஒன்று இருக்கு. இங்க எங்களுக்கு குளிச்சா சொன்னாங்க, மற்றது மீன் பிடிக்கலுமாம். அங்க போய்த்து 2 சாய்ஸ் இருக்கு. அது மட்டும் அல்ல, அங்கல குளத்துல மற்ற சைட்ல முதல்ல இருக்கும் டிஸ்கவுண்டிக்கு பார்க்கும். அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு இறக்காம குளத்துல குளிக்க கிடைக்கல. ஏண்டா நாங்க போக வேண்டியதுனால. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இதோட எங்க ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.